இந்த வீக் ஆலிபோர்ட் லைவ் டெஸ்ட்டோட SSC CGL லைவ் டெஸ்ட்டோட மேக்ஸ் சொல்யூஷன் இன்னைக்கு பார்க்கலாம். A and B together can complete a work in m days. A alone takes 2m days. A and B m days. A alone takes 2m days. அப்போது இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு நம்பர் வந்து 2m தான். இப்போ இது இன்ட்டு 2 இது இன்ட்டு 1 அப்படி வந்துச்சுன்னா A + B = 2 A = 1ன்னு வரும். அப்போ B = 1 தான். ஸோ 2m / 1 ஆன்சர் 2m days. 2mங்கிறது டோட்டல் ஒர்க்கு. இது வந்து எஃபிஷியன்சி A and B யோட எஃபிஷியன்சி, இது ஏவோட எஃபிஷியன்சி. அப்போ பியோட எஃபிஷியன்சி 1ஆக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு B வந்து எவ்வளோ டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க்கு 2m, பியோட எஃபிஷியன்சி 1. ஸோ ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி நம்மளுக்கு டைம் கிடைக்கும். டைம் இன்டூ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். செகண்ட் கொஸ்டின், M and N டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் one third of the work in 81/13 hours. அதாவது 80/13 ஹவர்ஸில் 1/3 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? இன்டூ 3 அப்படின்னா 240 / 13 ஹவர்ஸ் ஆகும். எம்மும் என்னும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இது ஹவர்ஸில் இருக்குது. ஓகே, அடுத்து M alone can do a work in, அதாவது 3/5 ஆஃப் த ஒர்க்கை 18 ஹவர்ஸில் பண்ணுவாங்க. அப்படின்னா மொத்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் பண்ணுவாங்க? 18 × 5/3 எவ்வளோ? 90 / 3 30 ஹவர்ஸில் M மட்டும் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு நம்பர் வந்து 240 எடுத்துக்கலாம். இப்போது இதை இன்டூ 13 பண்ணலாம், இதை இன்டூ 8 பண்ணலாம். M and N எஃபிஷியன்சி கம்பைன்ட் எஃபிஷியன்சி 13, M எஃபிஷியன்சி 8. அப்போ என்னோட எஃபிஷியன்சி 5 இருக்கும். N வந்து தனியாக இந்த மொத்த ஒர்க்கையும், அதாவது மொத்த ஒர்க் என்ன 240, என்னோட எஃபிஷியன்சி 5. அப்போது இது எவ்வளோ டேஸ், டைம் என்ன கேன்சல் பண்ணோம்னா அரௌண்ட் எவ்வளோ வருது? 48 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. N மட்டும் தனியாக இந்த வேலையை பண்ணியிருந்தா. A shopkeeper sold 500 t-shirts in 2 days, day 1 and day 2. He sold 40% of the t-shirts on day 1. 40% of the t-shirtsனா எவ்வளோ? 200 t-shirt முதல் நாளில் இன்னைக்கு. Such that number of t-shirts sold on day 1 is 20 more than the t-shirts on day 2. அதாவது டே 1ல் 20 டிஷர்ட் அதிகமாக விற்றுருக்காங்க டே 2வோட. அப்போ டே 2ல் எவ்வளோவா இருக்கும்? 180 இருக்கும். வாட் இஸ் லெஃப்ட் வித் அந்த பர்சன்டேஜ் கேட்குறாங்க. எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இது டோட்டல் எவ்வளோ? 380. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 120. எவ்வளோவில்? 500ல். 120 500ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 24%. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 7 cm. ஹைட் வந்து 10 cm. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து என்னென்னா 2πr × H+R. இப்போ இந்த இடத்துல 2 × 22/7 × 7 × H+R என்ன? 17. ஸோ இந்த இடத்துல இது கேன்சல் ஆகும். 44 × 17 வருது. 4 × 17 68. 68 × 11 என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் 8 வரும். ஸோ 6 + 8 வந்து எவ்வளோ? 4. இது கூட 1 ஆட் பண்ணோம்னா 748. நெக்ஸ்ட் கொஸ்டின், X varies inversely as Y. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ X = ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா Kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல. இப்போ Xோட வேல்யூ 12, எப்போ Yயோட வேல்யூ 5ஆக இருக்கும்போது Xோட வேல்யூ 12 ஆமா. அப்போது Kவோட வேல்யூ என்ன? 12 × 5 60. K = 60. இப்போது Xோட வேல்யூ வந்து 9.6ஆக இருக்கும்போது Yயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது Xோட வேல்யூ 9.6 = 60 × 1/Y. இப்போது Y = 600/96. நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 100 / 16 வருது. அப்போது 50 / 8 வரும். 25/4 வருது. 25/4னா 6.25. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு ஃபீல்ட் இஸ் 576. ஸ்கொயர் ஷேப்டு ஃபீல்ட்னா என்ன? நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போது எதை ஸ்கொயர் பண்ணால் 576 வருது? 24 ஸ்கொயர் பண்ணால் தான் 576 வருது. இப்போ A = 24. லென்த் ஆஃப் அ rectangular ground is 1/4 of the side of the square. அப்போ length is equal to 6 இருக்கும். 1/4னா breadth வந்து half of its length. அப்போ breadth is equal to 3 இருக்கும். Cost of leveling the ground at 20 per meter square. அப்போ ஏரியா என்ன? L × B 18. 18 × 20 எவ்வளோ? 360 இல்லை, 18 × 20 360 கரெக்ட் தான். ஓகே, இது லாஸ்ட்டாக பார்க்கலாம். A shopkeeper sells 2 articles for 1260 each. On one
he gains 20%, on other he loses 20%. அப்போ ஒன்றில் 20% அவருக்கு கெயின் ஆகுது, இன்னொன்றில் 20% லூஸ் ஆகுது. ஸோ அந்த எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். 20 × 20 டிவைடட் பை 100 போட்டோம்னா இது கேன்சல் ஆகுது. ஸோ -4 தான். -4 அப்படின்னா 4% லாஸ். இந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்ப்போம். By selling an article for 920, a trader gains 15%. 15% என்ன? 15% கெயின்னா 320. கெயினுங்கிறதுனால 20 + 3 23/20. இந்த 23 தான் 920. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது தேவையில்லை. இப்போ 2320னா இன்ட்டு 4 போட்டோம்னா 92 வருது, இன்ட்டு 40 வருமா, அப்போ இன்ட்டு 40 போட்டோம்னா 800. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 800. இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். he sells it for 850னா he gains 6.25% அப்படிங்கிறாங்க. 6.25%னா 1/16 மாதிரி. 1/16ங்கிறதா 1/16 கூட அப்படின்னா என்ன, 17/16 வருமா கெயின் வந்தோம்னா. இப்போ இந்த 17னா 850, அப்போது இன்ட்டு 50, 16 × 50 அதே 800 தானே வருது. ஒன்றா இது 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் காம்பவுண்டட் ஆனுவலி 1800. இந்த 1800ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு என்ன வருது, 3816 வருது மொத்தம் டோட்டல். ஆஃப்டர் 1 இயர் வந்து 1800, ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3816. அப்போ செகண்ட் இயரோட எண்டில் 3816 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ செகண்ட் இயருக்கானது மட்டும் எவ்வளோ, இது கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா 2016 வருது. செகண்ட் இயருக்கான மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். இது ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் வர காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல 1800 வருது, செகண்ட் இயர்ல 2016 வருது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு, ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 216 அதிகமாக இருக்கு. 216ங்கிறது 1800ல எவ்வளோ பர்சன்டேஜ், அதை நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே அவங்க கேட்டிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். 12%. 12% எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. இதை வச்சே நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டுபிடிச்சிருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை வச்சு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். 12%ங்கிறது 1800னா 100%ங்கிறது எவ்வளோ, அதுதான் வந்து பிரின்சிபலாக இருக்கும். 1800 / 12 எவ்வளோ, 150. 150 × 100 15,000. ஓகே. ST is a chord of a circle with center U and V is the point on the smaller arc. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, center U, ST is the chord of the circle, V is the point on smaller arc. இதுதான் smaller arc, இது major arc. V is the point on the smaller arc. UST எவ்வளோ, 46%, 46 டிகிரி, சாரி, UST வந்து 46 டிகிரி. அப்போ SVT என்ன, SVT இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, SVT இந்த ஆங்கிள். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இதுவும் ரேடியஸு இதுவும் ரேடியஸு. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வருதா, ஐசோஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் 46 டிகிரி வருது. இது 2 46னா 2 ஆட் பண்ணால் 92. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளே ஆட் பண்ணால் 180 வருது. ஸோ பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், 88 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிள் 88 டிகிரினா அப்படியே ஒரு கார்ட்லேருந்து சென்டருக்கு வர ஆங்கிள் 88 டிகிரி. அப்போது அது சர்க்கம்ஃபரன்ஸை மீட் பண்ணுற ஆங்கிள் அதுக்கு ஹாஃபாக இருக்கும், 44 டிகிரி. இது 44 டிகிரினா இந்த ஆப்போசிட் ஒரு சர்க்கிளோட இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆகுது. விஎஸ் இங்கே ஒரு ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், ஏடி. விஎஸ் ஏடி இது வந்து என்னது, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதோட அடிஷன் வந்து 180 டிகிரியாக இருக்கும். அப்போ θ + 44 = 180. அப்போ θ எவ்வளோ, 136 டிகிரி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன். இது 24. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ராக்கெட்டு, அப்புறம் ஆஃப் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்த்துருவோம். இருக்கலே இன்னர் ப்ராக்கெட் பார்க்கலாம். இது 8 × 3 24. 24 + 26 50. அடுத்து இந்த ப்ராக்கெட்டு 50, 120 - 50 70. அப்புறம் 3 × 70 எவ்வளோ வருது, 210. ஸோ டோட்டலாக இந்த வேல்யூ 210 வருது.
ஸோ அடுத்த ப்ராக்கெட் வந்து 230 மைனஸ் 210 எவ்வளோ 20 வருது. ஸோ 12 into 20 எவ்வளோ 240. 119 மைனஸ் 240, ஸோ minus 121. டியூ டு சேஞ்ச் இன் வெதர் எ சர்டைன் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ், இது பாயிண்ட்ல வருது, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், எல்லாம் டைம் ட்ராப் கொஸ்டின். A dishonest dealer uses an 875 gram weight instead of 1 kg weight. He sells goods at cost price. காஸ்ட் ப்ரைஸில் விற்கிறாரு. அப்போது ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 875 கிராம் வெயிட்டை 1 கேஜிக்கு பதிலாக 875 கிராம் வெயிட்டை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? விற்கும் போது 1 கிலோக்கு பதிலாக 875 கிராம தான் கொடுப்பாங்க. இப்போ 1 கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 875 கிராம் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? 875 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அப்போது அவங்க கிட்ட வந்து 875 கிராம்னு சொல்லி 1 கிலோ விற்கிறாங்க. 1 கிலோவோட விலை என்ன? 1000 ரூபா. காஸ்ட் ப்ரைஸில் விற்கிறதுனால 1000 ருபீஸ்க்கு விற்கிற மாதிரி. 875 தான் காஸ்ட் ப்ரைஸு, 1000 ருபீஸ்க்கு விற்கிற மாதிரி. அப்போ 125 ரூபா லாபம். ஸோ 125 டிவைடட் பை 875 1/7. 1/7னா என்ன? 14.28% வரும். ஸோ நியர்பையாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். In the figure given below, AB is equal to 13 centimeter. The PC is equal to 42 centimeter. What is the measure of PA? PA இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இந்த மாதிரி வர ஒரு டேஞ்சன்ட்டும் இந்த இடத்துல ஒரு சீக்கண்ட்டும் கனெக்ட் ஆகி ஒரு பாயிண்ட் பியில் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போது எப்படி இருக்கணும்னா, டேஞ்சன்ட்டோட லென்த் என்ன? 42 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு PA இன்ட்டு PB. PA என்னது? எக்ஸ் இன்ட்டு PB எவ்வளோ? இப்படி வருதா? இந்த இடத்துல இதில் இருக்கிறதுலாம் PA தானே கேட்குறாங்க. PAனா என்ன? எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ் இந்த இடத்துல 49 இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 13 என்னவா இருக்கும்? ப்ளஸ் 13 ஆட் பண்ணால் 62 இருக்கும். யூனிட் டிஜிட் என்ன? 9 into 2. 9 2 தான். 9 into 2 8 வருது. ஸோ இந்த இடத்துல 42 ஸ்கொயர்டு என்னது? 42 ஸ்கொயர்னா 25 minus 8 17. ஸோ 8 ஸ்கொயர் 64. ஸோ 42 ஸ்கொயர் வந்து 1764. இந்த இடத்துல யூனிட் டிஜிட் 8 வருது, இந்த இடத்துல 4 வருது. ஸோ 49 இருக்காது. 30 கூட 13 ஆட் பண்ணோம்னா 30 into 43 வரும். 3 into 0 தான் வரும். இந்த இடத்துல 4 வருது. ஸோ பியும் கிடையாது. அடுத்து 5 ப்ளஸ் அந்த 13 45 ப்ளஸ் 13, இங்கே 5 யூனிட் டிஜிட் 5 வருது, இங்கே 8 வருது. அதே மாதிரி 0 தான் வரும், யூனிட் டிஜிட் 0 தான் வரும். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து 36 into 49 வரும். 9 into 6 எவ்வளோ? 54. இப்போ யூனிட் டிஜிட் 4, இங்கேயும் யூனிட் டிஜிட் 4. ஸோ ஆப்ஷன் B தான் இருக்கும். A man covers a certain distance from his home to a park daily in a certain time. One day he reaches the park 24 minutes late when he walks by 7/13 of his usual speed. அப்போ how much time can he reach the park with usual speed? அதாவது ஒன்றும் இல்லை, எப்பயுமே ஒருத்தர் வந்து பார்க்குக்கு தினமும் வந்துட்டு போறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு? 24 நிமிஷம் லேட்டா வராரு. அது எதனாலன்னா யூஷுவல் ஸ்பீடோட 7/13 ஸ்பீடு தான் வந்து அவர் வந்து நடந்து போறாரு. அதாவது யூஷுவல் ஸ்பீடு வந்து 13 இருந்துச்சுன்னா 7 ஸ்பீடில் தான் அவர் வந்து அன்னைக்கு நடந்து போறாரு. 7 ஸ்பீடில் நடந்து போனதுனால அவர் வந்து 24 மினிட்ஸ் லேட் ஆமா. அப்போது அவர் யூஷுவல் ஸ்பீடில் போனால் எந்த டைமில் அங்கே போய் சேர்ந்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போது டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ், இதில் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், இதுதான ஃபார்முலா. எப்பயுமே டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஈக்குவல் கான்ஸ்டன்ட்டு. முன்னாடி இருக்க அவர் லேட்டாக போனாலும் சரி, சீக்கிரமாக போனாலும் சரி, கரெக்டாக போனாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போது ஸ்பீடு வந்து 13 இருந்தால் டைம் வந்து 7 இருக்கும். ஸ்பீடு 7 இருந்தால் டைம் 13 இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 91, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 91. இப்படி ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ வருதா? அப்போ இந்த இடத்துல இது வந்து ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம், யூஷுவல் ஸ்பீடு. இது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்த ஸ்பீடு. அப்போது யூஷுவல் டைம் என்னவா இருக்கும்? 7 இருக்கும். அன்னைக்கு 13 இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 6 அதிகமாக இருக்குது. இந்த 6 தான் 24 மினிட்ஸ். அப்போது 1னா 4 மினிட்ஸு. இப்போ அவரோட யூஷுவல் டைம் என்ன? 7 into 4 28 மினிட்ஸ் தான் அவரோட யூஷுவல் டைம். இப்போ இந்த இடத்துல sin A ஈக்குவல் டு காஸ் பி. எப்போ A + B = 90. sin A ஈக்குவல் டு காஸ் பி. இப்போ 77 13 ஆட் பண்ணால் 90 வருது. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் தான். அதே மாதிரி cot A ஈக்குவல் டு tan B.
எப்போ a + b = 90, இதுவும் a + b = 90 தான் வருது. ஸோ இதுவும் ஒன்று தான். cot 24 = cot 66, ஏன்னா cot a = tan b பார்த்தோம். cot a = tan b எப்போ a + b = 90 டிகிரின்னு பார்த்தோமா. இப்போது cot 24 டிகிரியாக இருந்துச்சுன்னா tan என்னவா இருக்கும்? cot 24 டிகிரியாக இருந்தால் tan 66 டிகிரியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல cot வந்து இதை வந்து tan 66 எப்படி எழுதலாம்? 1/cot 66ன்னு எழுதலாமா? அப்போது இதை cot 66 டிகிரி என்ன எழுதலாம்? tan 66 டிகிரின்னு எழுதலாம். tan 1/tan 66 டிகிரின்னு எழுதலாம். 1/tan 66 டிகிரின்னா tan 66 டிகிரி = என்ன? cot 24 டிகிரியா? அப்போ 1/cot 24ஆ? cot 24 கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி தான் cot 21 cot 69 கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வருது. cot 45 என்ன? 1. இப்போ இந்த இடத்துல 5/7 × 1 என்ன? அதே 5/7 தான். 4 - 2/7 - 5/7. இதோட வேல்யூ வந்து -1 ஆயிரும். 4 - 1 ஆப்ஷன் 3. இதில் எல்லாத்தையும் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். சீக்கன் பின்னா என்ன? 1/cos β. அடுத்து tan bனா sin β/cos β. அதே மாதிரி 1/cos β sin β/cos β. இந்த டினாமினேட்டரில் இருக்க cos βவை 1 - sin β/cos β. அதே மாதிரி 1 + sin β/cos β. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 - sin / 1 + sin = 3/7 வருது. இது காம்படென்டோ டிவிடெண்டோ ரூலில் a/b = c/d இருந்துச்சுன்னா a + b / a - b = c + d / c - d. இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கா? இப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம், இது டி எடுத்துக்கலாம். அப்போ a + b என்ன? a + b = 2. a - b என்ன? -2 sin β. அடுத்து c + d என்ன? 10. c - d என்ன? -4. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2 2 கேன்சல் ஆயிரும். இது 5/2. 1 - sin β = 5/2. அப்போ sin β = 2/5. ஆப்ஷன் டி. ABC invested 16,200, 14,400, 31,500. அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனோம்னா இப்படி வருது. எப்பயுமே எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது பேஸ்டாக தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் இருக்கும். இப்போது அவங்க வந்து டைமை கொடுக்காட்டி என்ன அமௌண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் பேஸ்டாக தான் அவங்க ப்ராஃபிட் ஷேர் இருக்கும். இப்போது 144ங்கிறது 144 இன்வெஸ்ட் பண்ண பி வந்து 1280 ப்ராஃபிட் அவரோட ஷேர் கிடைக்குது. 144ல் எதை மல்டிப்ளை பண்ணால் 1280 வரும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை 9ஆல் டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 35 வருது. 9ஆல் டிவைட் பண்ணால் 16 வருது. 9ஆல் டிவைட் பண்ணால் 18 வருது. 16 × 80 அப்போ தான் 1280 வரும். இந்த இடத்துல A and C டுகெதர் கேட்குறாங்க. A வந்து 18, B 35, ரெண்டையும் ஆட் பண்ணால் 53. 53 × 80 தான் ஆன்சர். ஸோ 3 8s கீழே யூனிட் டிஜிட் 4 வருது. ஸோ யூனிட் டிஜிட் 4 வந்து இது ஒன்று தான். சாரி, 10th digit 4 வருது. 10th digit 4 அது ஒன்று தான். Find the least possible perfect square number which is exactly divisible by 8, 12, 15. இந்த இடத்துல 12ஆல் டிவைட் ஆனாலும் 15ஆல் டிவைட் ஆனாலும் கண்டிப்பாக 3 × 5 தான் 15, 3 × 4 தான் 12. அப்போது இந்த 4ல் எது 3 டிவிசிபிளாக இருக்கோ அது கண்டிப்பாக அது டிவிசிபிளாக ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எது 3ஆல் டிவைட் ஆகலையோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாமா? இப்போது 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அந்த மாதிரி பார்த்தா இது வந்து ஆட் பண்ணால் 7 வருது. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகாது. இது ஆட் பண்ணால் 7 வருது. இதுவும் 3ஆல் டிவைட் ஆகாது. இது ஆட் பண்ணால் 10 வருது. இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். 8 வந்து 3600ஆல் டிவைட் ஆகும். 3600 வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 12ஆல் டிவைட் ஆகும். 15ஆலே டிவைட் ஆகும். 15ங்கிறது × 2 பண்ணால் 30. 30ங்கிறது 3600ஆல் டிவைட் ஆகும். இது ஸ்கொயர் நம்பரும் கூட தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரேஷனல்? ரேஷனல்னா என்ன? ரேஷனல் இது நான் லாஸ்ட்டில் பார்க்கலாம். A warehouse is in the shape of a rectangular prism. ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம் இருக்குது. ப்ரிசம்னா ஒரு 2D ஷேப்பில் ஒரு பேஸ் இருக்குதுன்னா அதோட பேஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகாமல் மேலே வரைக்கும் அது அப்படியே ஈக்குவலாக வர்றது தான் ப்ரிசம். ஒன்றும் இல்லை, கியூபாய்டு. ரெக்டாங்குலர் ப்ரிசம்னா
கியூபாய்டோட வால்யூம் என்ன, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டு. இப்போ ஒரு காட்டன் வந்து 2 மீட்டர் கியூப்ல இருக்கு, ஒவ்வொன்றும் 2 மீட்டர் கியூப்ல இருக்கு, ஸ்டோர்ட் இன் த வேர் ஹவுஸ். அந்த வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றாங்க. நோ ஸ்பேஸ் இஸ் வேஸ்டட், அதாவது எந்த ஸ்பேஸும் கேப்பே இல்லை, ஃபுல்லா அதை வந்து அகாமடேட் பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ காட்டன்ஸை வந்து உள்ள அகாமடேட் பண்ண முடியும், உள்ள அது பத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் டிவைட் பை இந்த வால்யூம் போட்டோம்னா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கியூபாய்டோட வால்யூம் என்ன, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டு. இங்கே ஒன்னோட வேல்யூ என்ன, 2. அப்போது 25 into 8 200, 200 into 10 2000 காட்டன்ஸை உள்ளே வைக்கலாம். 2 liquids X and Y having the following compositions. Liquid X has milk and water in the ratio 2:7. Okay, liquid X 2:7ல மில்க்கும் வாட்டரும் இருக்கு, மில்க் வாட்டர். லிக்விட் Y 11:7ல லிக்விட் வாட்டர் இருக்கு. ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் X and Y are used for producing liquid Z. ஸோ இது 2 ஈக்குவல் குவான்டிட்டிஸில் ஆட் பண்ணுறாங்க. ஈக்குவல் குவான்டிட்டிஸில் ஆட் பண்ணுனாலே இந்த ரேஷியோவை வந்து ஈக்குவல் பண்ணணும். இதை 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 11 + 7 18. இது 2 ஆட் பண்ணால் வருது 9. அப்போ 9 into 2 போட்டோம்னா 18 வந்துருமா. இப்போ இது ஒவ்வொன்றையும் into 2 பண்ணுவோம், 14 4. ஓகே, இது அப்படியே ஈக்குவலாக ஆட் பண்ணுங்கிறாங்க. அப்போ 15 21. இந்த ரேஷியோவில் தான் மில்க்கும் வாட்டரும் இசட்டுக்கு, இதுதான் இசட் லிக்விடு, இந்த ரேஷியோவில் தான் மில்க்கும் வாட்டரும் இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 5:7. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். In a triangle ABC, D and E are 2 points on the sides AB and AC respectively such that AD by AB equal to 1/3. ஸோ இது வந்து இப்படி triangle ABC இருக்கு. D are 2 points on AB and AC. BC is parallel to DC. ரெண்டு பேரலாக இருக்கு. AD வந்து 1/3 ஆஃப் AB. அப்போ இது 1னா இது டோட்டலாக 3 இருக்காமா. அப்போ BC வந்து 45 சென்டிமீட்டர்னா DE என்னவா இருக்கும், DE வந்து BCயோட 1/3 இருக்கும். 45/3 15 சென்டிமீட்டர். ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம். நடுவில் எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் பார்த்துடலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எது வந்து ரேஷனல் இல்லைன்னு கேட்குறாங்க. ரேஷனல் நாட் ரேஷனல்னா இர்ரேஷனல், அதான் மீனிங். இது இர்ரேஷனல் நம்பர் எது, இந்த இதில் இந்த 3 ஆப்ஷன் 3 1 2 3 கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எது வந்து இர்ரேஷனல்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். இர்ரேஷனல்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். இர்ரேஷனல்னா வந்து எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது, அது வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்துடக்கூடாது, டெசிமல் நம்பரில் வரணும். அதை நம்ம வந்து ஒரு டெசிமல் கொண்டு வந்தோம், டெசிமல் நம்பர் வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட் வந்து நெவர் எண்டிங்காக இருக்கணும், ரெக்கரிங்காக, அதாவது ஒரு நெவர் எண்டிங்காக. அதாவது இப்போ வந்து 30/8ன்னு போடலாமா, சாரி 30/4ன்னு போட்டோம்னா என்ன வரும், 7.5. டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட் வருது, ஆனால் அது வந்து முடிஞ்சிருது, அதுக்கு மேலே கண்டினியூ ஆகலை. இதுவே 10/3ன்னு போட்டோம்னா 3.3333ன்னு போயிட்டே இருக்கும். இதுவும் போயிட்டே இருக்கு, எண்டிங்கே இல்லை. பட் இது வந்து ரேஷனல் நம்பர் தான், ஏன்னா இது ஒரு P/Q ஃபார்மேட் எழுத முடியுது, 10/3 அப்படின்னு எழுத முடியுது. ஸோ இந்த மாதிரி P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாத ஒன்றை தான் நாம் வந்து இர்ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். இந்த இடத்துல √231னா என்ன, √231னா √21 × 11 எழுதலாம். அது கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோம், 176னா 11 × 16. ஸோ 11 × 11 ரூட் வெளியில் வந்துடும், √21 √16. √16ங்கிறது 4 ஆயிரும், √21ங்கிறது கண்டிப்பாக ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். ஸோ 1 வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ 1 வந்து எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது, A and Bயில் தான் இருக்குது, C and Dயில் இல்லை. ஸோ இது ரெண்டும் கிடையாது. அப்படின்னா என்ன ஒன்றா, அப்போ தேர்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து இர்ரேஷனலாக இருந்தால் நம்ம B சூஸ் பண்ணுவோம், அது இர்ரேஷனலாக இல்லாட்டி A சூஸ் பண்ணுறோம். இப்போது 98, √98னா என்ன, √49 × 2. √49னா என்ன, 7 × √2. இது கூட 128, √128 மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, √256 வருது. √256னா என்ன, 16. ஸோ 16 × 7ங்கிறது ஒரு ஹோல் நம்பர் வருது, கண்டிப்பாக அது வந்து இர்ரேஷனல் கிடையாது, ரேஷனல் நம்பர். ஸோ 3ங்கிறது வந்து ரேஷனல் நம்பர். ஸோ இதுவும் கிடையாது, ஆப்ஷன் A மட்டும்தான். Okay, due to change in weather, a certain number of birds from area A migrated to area B. So weather changeனால
பறவைகள் வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஏலேருந்து பிக்கு போனதுனால பியோட வேல்யூ 21.24% அதிகமாகுது. அதாவது பி வந்து ஃபஸ்ட்டு 100 இருந்தது, இப்போது ஏலேருந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்ததுனால 121.24 ஆகுது. இப்போது இப்போ வந்து மறுபடியும் ஆஃப்டர் சம் டைம் மைக்ரேட்டட் பேர்ட்ஸ் ரிட்டர்ன் டு ஏரியா ஏக்கு இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 21.24 வந்து சேர்ந்துருக்கு. மறுபடியும் அந்த 21.24 திரும்பி ஏக்கு போகுது. அப்போது என்ன கேட்குறாங்க, தென் பை வாட் பர்சன்டேஜ் did the number of birds in area B decrease after the migrated birds return to area A? அதாவது இந்த 21.24 மறுபடியும் ஏ கூட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சேர்றதுனால பி வந்து எவ்வளோ குறையுது. பி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் எவ்வளோ, 121.24. அப்போது 21.24 குறையுது. எவ்வளோவில் எதுலேருந்து குறையுது, 121.24லேருந்து குறையுது. ஸோ இதை இன்டூ 100 போட்டு இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது கொஞ்சம் கேல்குலேட்டிவ் தான், அதனால தான் இதை லாஸ்ட்டில் வச்சேன். நான் ஸ்டார்டிங்லேயே வைக்காமல் லாஸ்ட்டில் வச்சேன். செவன் டுவெல் சார் 84,000 வந்துடும். இங்கே 0 வரும், 84,000. ஸோ 7 × 124 எவ்வளோ வருது, 7 × 124 840 + 28, ஸோ 868 வரும். ஸோ 84868 இப்படி வரும். இதுக்கு மேலே மறுபடியும் 12 ஆட் பண்ணோம்னா வராது, ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து அரௌண்ட் 6,000 சம்திங் தான் வருது. ஸோ 17 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 17 பாயிண்ட் சம்திங் இது ஏ தான். ஓகே, இந்த சம் பார்ப்போம். இது எப்படி இருக்குது, a⁻6 - b⁻6 / a³ - b³. இது எப்படி இருக்குது, a², இது இப்படி பார்க்கலாமா, a² - b² / a - b இப்படி பார்த்தோம்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் a + b வருமா, அதே தான் இங்கே a³ + b³ வரும். இப்போ இந்த இடத்துல ஏங்கிறது என்ன, 5/1/2. 5/1/2னா என்ன, 11/2. ஏங்கிறது 11/2. இதை ஹோல் கியூப் பண்ணுங்கள். பிங்கிறது என்ன, 2/1/2. 2/1/2னா என்ன, 5/2. இப்போ இதை ஹோல் கியூப் பண்ணலாம். இப்போது 11³ என்ன, 1 3 3 1 2³ 8. 25 5³ என்ன, 125 / 8. அப்போது என்ன வருது, 56. ஓகே, 1456 வருது. / 8னா 182. ஸோ ஆப்ஷன் சி. a + b² + ab. ab கொடுத்துட்டாங்க, இப்போ இதை கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர்னா என்ன, a² + b² + 2ab. 2abல ஒரு ஏபியை மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிருமா. அப்போ ஏபி என்னது, a × b என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே a 2 - 3 2 + 3, இப்போ 4 - 3ன்னு வரும். ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா அதே 4 - 3 வரும். அப்போது 1, a - 3ங்கிறது 1. ஸோ அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் -1 கண்டுபிடிக்கணும். ஏவை நம்ம ரேஷனலைஸ் பண்ணலாமா, 2 + √3 / 2 + √3. இந்த இடத்துல 2 - √3 / 2 - √3 பண்ணோம்னா இதுவும் மல்டிப்ளை ஆகும்போது கீழே 1 வந்துடும். 4 - 3 1. இப்போ 2 + √3 ஹோல் ஸ்கொயர்டு. a = இது, b = 2 - √3 ஹோல் ஸ்கொயர்டு / 1 வருது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, இது 4 + 3 + 4 √3, அப்போ 7 + 4 √3. பியோட வேல்யூ 7 - 4 √3. a + b ஹோல் ஸ்கொயர் தானே, ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும், இது ரெண்டு கேன்சல் ஆகும். 7 + 7 14, 14² 196, 196 - 1 195. வேறு ஏதாச்சும் விட்ருக்கோமா, அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இந்த வீக் ஆலிவ் போர்டோட சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல் லைவ் டெஸ்ட்டோட மேக்ஸ் சொல்யூஷன் பார்த்துட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.